அதிசயமான கலைத்திறமை. இந்த நிகழ்ச்சி என் மனதை விட்டு என்றும் நீங்காது. இந்த நாடே அப்படித்தான் புகழ்கிறது. ஆசைக்கு நன்றி. உங்கள் பாராட்டுகள் என் இதயத்தை விட்டு என்றும் நீங்காது. வீரா, போகலாமா? கொஞ்சம் வெளிய வாமா, அழக பாக்கட்டும். கொஞ்சம் இருங்க மாமா. கொஞ்ச நேரம் சும்மா அருமையா. என்னது? என்னதா பாக்கணும்னு கண்ணு துடியா துடிக்குதுன்னா இது யாரா அவன் வந்து இருந்தது? யாரு டாபா பாத்தியாடா? அடாப்டான்னு பேசுறான். வயசாயிடுச்சுல்ல மாமா, இனிமே எப்படி பேசுறாதான் என்னவா பேசுவல்ல. எல்லாம் காரணமாத்தான். நீங்க புருஷனும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிடணும். இந்த ஊரை விட்டே போறதா? ஆமா. என்னங்க என்னங்க பாத்தீங்களா? என்ன அழகு, என்ன அழகு. சொல்றத கேட்கணுமா? உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போயிருந்தேன். ஐயோ பாரு, உன்னை வாங்கிச்சு நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? என் கோணாத தென்னை மரத்தில் கூடு கட்டும் கொக்கே, இட்டை கிரிந்த பச்சை கிளி என்னை கண்டெடுதே. பாட்டு வேற பண்ணாரு. பாட்டு ஒப்பாரி வைங்க, ஒப்பாரி. ஐயோ நான் சொல்றத கேளுமையா. உம்மோட பெரிய தொந்தரவா போச்சு. இன்னைக்கே நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போகணுமா? யார் சொல்லுங்க? வீரன் சொன்னாதான் தேவையா? ஒரு ஆளை விட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளை விட்டு இவனை சொல்லல. அவனை ஒண்ணும் சொல்லலையா? நம்ம 2 பேரையும் ஊரை விட்டா போய் சொல்லிட்டாரா? அட வீரா, வீராதி வீரா, உன்னை பாலூட்டி தாளாட்டி வளர்த்தனே. யாரியா? சரி நீ என்ன பாவி, உன்னை பெத்த அவர் எனக்கு பத்தி தெரியுதுரா. பெத்த நான் இல்லையா? என்னமோ விஷயம் தெரிஞ்சாச்சு. ஆமா. இவனை எதிர்பார்த்து அதுக்கு தான் போய் சொல்லிருக்காங்க. மாமா அண்ணன் வரட்டு விவரத்தை கேட்டுட்டு போங்க. வேண்டாம் போகாதீங்க ஐயன். அப்பா நாங்க பிரயாணத்துக்கு தயாராயாச்சு தெரியுமா? அந்த நீயே சொல்லிருக்கலாம். இனிமேல ஒரு க்ஷணம் நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். அம்மா ஏன் அப்பா உன்னை காடு காடா சுத்தி தேடி அலைஞ்சு வந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு கை மேல பணம் கிடைச்சாச்சு. நாங்க போறோம். அப்பா எப்பா இந்த இந்த தளபதி உத்தியோகத்துல வளர்ந்த வரல இந்த சரீரம் பாடுபட்டு உழைச்சு வளர்த்தேன்டா நானு. என்னால பொழைச்சுக்க முடியும். இந்த பாரு இன்னும் சொல்ல செய்து பொழைச்சேன் வச்சிருக்கேன் பாரு. அப்பா என்ன என்ன இப்படி சொல்ல? ஏன் 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 வெக்கமா இருக்கா? அதுல வளர்ந்ததாண்டா அவ சரீரம். என்ன சொல்றீங்க? 2 பேரும் இப்படி சொன்னா ஒண்ணுமே புரியலையே. நாங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடணும் இல்ல? அப்படி நீயா சொல்லாம ஆளை வச்சு சொல்றேன். ஆளை வச்சா வெளியே அப்படி சொன்னா என்ன சார்? நீதான் அப்பா அம்மா வெளியே போய் சொன்னியா? அவ சொல்ல மாட்டாடா, அவ தங்க ராஜாத்தியாச்சே. நீதான் எங்க கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஒரு தடி பையன் அந்த ஜன்னல் மேல ஏற்றி விட்டு சொல்ல சொல்லியிருக்க. அவன் எங்களை ஊரை விட்டு மட்டுமா போச்சுன்னா இந்த பத்தியா இந்த கம்ப வேற என் மேல இருந்து என்ன குளிட பார்த்தாவன். எங்களை தொலைத்து கட்ட வந்திருக்கும் புதிய தளபதியாரை அழகர் மலை சங்கிலி கருப்பனிடமிருந்து வரும் ஓலை இது. உமது வீட்டிற்குள்ளே வீசி இந்த அம்பை உமது மேலே வீசி இருக்க முடியும். ஆனால் முதல் முறையாக உண்மை எச்சரிக்கையில் இப்படி செய்யப்பட்டது. எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்டால் உமது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொம்மி, நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க இப்படி ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துதான் வந்திருக்கிறது. இந்த கோடைகளுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல. அத்தான், உங்கள் துணிச்சல் எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது. பொம்மி, வீரர்கள் பிறக்கும் பொழுதே அச்சம் செத்து விடுகிறது. ஒன்னே போக சொல்லிட்டாரா? எப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்ததப்பா. அது சரி, நீங்கள் யாரும் இந்த கருத விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. மூச்சு மாட்டுவோமா? வா பொம்மி. எங்கே இப்படி திடீரென்று ஆச்சரியமா இருக்கிறது? தளபதி வேலையில் ஓய்வு கூட உண்டா? சாதாரணமான ஓய்வல்ல, நிரந்தரமான ஓய்வு. எப்போது பார்த்தாலும் வேடிக்கையாய் பேசிக் கொண்டே இருக்கிறாய். சிரிப்புத்தான் வரவே மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட துக்கம் தங்களுக்கு என்ன வந்ததோ அது கிடக்கட்டும். சுவை நீர் ஏதாவது சாப்பிடுகிறீரா? சாப்பாடு போட்டால் மிகவும் நலம். கையில் இருந்த நகைகளை எல்லாம் விட்டு தின்று விட்டேன். கத்தி முதல் கொண்டு
சுருக்கமாக சொல்ல போனால் பட்னி. வா வா, முதலில் போதை மறுக்கலாம். வா, அவ்வளவுதான். மரியாதையாக வெளியேறு என்று சொல்லிவிட்டார். வேற என்ன செய்வது? நானும் அப்படியே வந்து விட்டேன். அங்கே உன் வேலையை கெடுத்தான், இங்கே என்னுடைய பெருமையை உயர்த்தி விட்டான் அந்த வீரன். அவன் இருக்கும் இடமெல்லாம் நமக்கு அவமானம் தான். அவனை சும்மா விடவே கூடாது, கூடவே கூடாது. ஒரு கெட்டிக்காரன் வந்து விட்டால் 10 சோம்பேறிகள் சாப்பிடுவது என்று விடும். அதற்கு ஒரு சரியான திட்டம் வகுக்கத்தான் வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒன்றென்ன, 9,000 சொல். அடிக்கடி ஏற்பட்டு காயம்படாத வழியில் கணக்கற்ற திட்டங்களை தீட்டு. அதுவும் சரிதான். ஏன் இப்படி செய்தாலும் எப்படி? நான் மார்வேடத்தில் வருகிறேன். நீ மன்னனிடம் என்னை சேர்த்து விடு. அந்த வீரனை துண்டு துண்டாக விட்டுகிறேன். என்ன மாறுவேடம் புனைவது? என்ன? முற்றிலும் துறந்த முனிவன், பத்தற்ற துறவி. பத்து இருக்கிறது, பத்து இல்லாவிட்டால் பதவி எதற்கு? நரசப்பா, உன் தடுத்த உடம்புக்கு பிடித்தமான வேடமப்பா. அதற்கென்றே இந்த உடலை வளர்த்திருக்கிறேன். அப்போ திரைக்கால் என்பதற்காகத்தான் அவன் இங்கு கூட்டி வந்தேன். அதனாலேதான் நானும் வந்தேன். சரி, உழவரின் ஒற்றர்களின் தலைவனாக இவரை நியமிக்கிறேன். கண்டதை கண்டபடி வந்து சொல்ல வேண்டியது உமது கடமை. கண்டபடி சொல்லுகிறோம். அடுத்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும்.
வீரரே, உள்ளம் கனிந்த நன்றி. உயிர் மட்டுமல்ல, இந்த உடனே பத்திரமாக இருக்கிறது. நான் வருகிறேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறீர்கள்? வழியில் கள்ளர்கள் பிடிவார்கள். உங்களை கண்டால் விடமாட்டார்கள். கள்ளர்களை பிடிக்க வேண்டிய நான் அவர்களுக்கு பயந்தால் எப்படி என் கடவை நிறைவேற்ற முடியும்? உங்கள் உதவிக்கு பிரதி உபகாரமாக நான் கைமாறுக்கிறதா உதவிக்கு பிரதிபகாரம் தேவையில்லையம்மா. புனிதமான உதவி. நான் வருகிறேன். எந்த வேலைக்கும் அது தெரியுமா? முயற்சியின் ஆரம்பமே வெற்றி. யாருக்கு? வீரனுக்கா? ஆம், வீரனுக்கும் வெற்றி, அதோடு நமக்கும் வெற்றி. அது எப்படி எப்படி என்று கேட்கிறாயா? வீரன் வெள்ளையம்மாளை காதலிக்கிறார், மன்னரும் காதலிக்கிறார். அதாவது ஒரு பொருளுக்கு 2 பேர் போட்டி. இந்த நாடகத்தின் முடிவில் தளபதியார் இருக்கிறாரா? நீங்கள் யார்? என் பெயர் வெள்ளையம்மா. அரண்மனை கலாமண்டபத்தில் நாட்டியம் ஆடுவது என் உத்தியோகம். வீரரை பார்க்க வேண்டும். ஏன், என்ன வேண்டும்? நேற்றிரவு வீரரின் வீட்டுக்கு வந்திருந்தார். இந்த விருதை என் வீட்டிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார். அவர் வந்ததும் இதை கொடுத்து விடுங்க. தங்கள் சந்தேகம் எனக்கு புரிகிறது. ஊரடங்கு சட்டம் போட்டால் யார் அடங்குவார்கள் என்று ஐயப்படுகிறீர்கள். மன்னா, அங்கு பெற்றதற்கு பின் யாரும் வெளியே நடமாடக்கூடாது, அப்படி மீறி நடந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பறையறிவித்தால் நல்லவர்கள் வெளியே நடமாடவே மாட்டார்கள். கீழர்கள் மட்டும்தான் துணிந்து வெளியே வருவார்கள். அப்போது அவர்களை பிடிக்கவும் கடுமையாக தண்டிக்கவும் நமக்கு நல்ல வசதி ஏற்படும். சரி, ஊரடங்கு சட்டம் போட அனுமதி தருகிறேன் உனக்கு. இப்போதே பறையறிவிக்க ஏற்பாடு செய். வழக்கம் போல் இந்த சட்டத்திற்கும் பாதுகாவலன் நீதான். ஆளும் அம்மா. கூப்பிட்டீர்களா? ஆமா. என்ன செய்தியோ? சொன்னால் தான் தெரியுமா? முன்னால் இல்லாத அழி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அரியணை காலியாக இருக்கிறது. மறுமணத்திற்கு ஏற்பாடா? அதற்கு வெண்முடியுமா? மறுமணத்தில் எனக்கு விருப்பமில்லை. எனினும் மலரணையின் தனிமை என்னால் பொறுக்க முடியவில்லை. சின்னவன் நான். என்ன தெரியும் எனக்கு? தெளிவாக சொல்லுங்கள். பாட்டு கேட்டால் பரவசமடைவேன். பாடட்டுமா? ஆட்டம் கண்டால் ஆனந்தம் கொள்வேன். ஆடட்டுமா? அது மட்டும் போதுமா? வேற என்ன வேண்டும்? ஆணையிடுங்க. ஆணையிட்டு கேட்டால் சுவைக்காது என்பார்கள். அன்போடு கேட்கிறேன் உண்மை. முறை எதுவானாலும் கேள்வி என்றுதானே கேளுங்கள். எனக்கு நீ வேண்டும். மதனா என்று கூப்பிடு. பல நாள் எண்ணம் பார்த்திருந்தேன் காலத்தை. பாலாறு இனிமே மறுக்காதே. நாட்டியக்காரி தானே என்று விரைவிலே கேட்டுவிட்டீர்கள். வெள்ளையம்மா, விளக்க வேண்டாம். காதல் கொண்ட மனதிற்கு காரணம் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் தெரிந்துவிட்டதுன்னா நாங்கள் கண்ணார பார்த்தோம்னா வெள்ளையம்மாளுக்கு காதல் ஏற்பட்டு விட்டது. வாசனை கொண்டு வீரனை விட்டுவிட்டு நீங்கள் அடிக்கடி வாருங்கள், நீங்கள் அடிக்கடி வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வெள்ளையம்மாவும் வீரனும் காதலிக்கிறார்கள். காதலிக்கிறார்கள்? ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. அதை பற்றிதான் வெள்ளையம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தீர்களோ? இல்லை, கள்ளர்களை அடக்குவதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறேன். அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சரியான
வேண்டும் என்று தீட்டி அதை மன்னரின் துணை கொண்டு சட்டமாக மாற்றிவிட்டேன். நாளை முதல் இரவிலே யாரும் தெருவிலே நடமாடவே முடியாது. அப்படி என்றால் நீ பயமே இருக்காது. பயமே இருக்காது. யாரும் பார்க்க மாட்டார்கள். யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அந்திபடி முன்னாலே போய்விடுவீர்கள். போய்விடுவேன். ஆனால் விடிய மட்டும் வீடு திரும்ப மாட்டேன். பொழுது இன்பமாக கழியும். இப்படிப்பட்ட ஆபத்தான விளையாட்டுக்கள் தானே வீரர்களுக்கு இன்பம். அந்த இன்பத்தில் கொண்டு போனதை மறந்து அந்நிய வைத்து விடுவீர்கள். என்ன சொல்கிறார் பொண்ணு? எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறீர்கள். பொண்ணு, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியாது. உங்கள் கதை எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரிந்தால் தானே இது புரியும். கதையா? என்னை குழப்பாது. பொண்ணு, விவரமாக சொல். நான் சொல்ல வேண்டாம். அரண்மனையிலே எனக்கு தந்த விருது. ஆம், உங்களுக்கு வேண்டியவர்கள் கொண்டு வந்தார்கள். வேதனைப்படுவதை தவிர வேறு வழி இல்லாத என்னிடம் கொடுத்தார்கள். போங்கள், அவர்கள் கையாலே அதை அணிவிக்கச் செய்யுங்கள். கொண்டவளுக்கு இல்லாத உரிமை வந்தவளுக்கு இருப்பதுதான் ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடந்து வரும் அதிசயம். அது என் வாழ்விலும் நடக்கட்டும். பொன்னி, நீ நினைப்பது போல் தவறு எதுவும் நடக்கவில்லை. பெண்களின் பிறவிச்சத்தான சந்தேகம் உன்னையும் இப்படியெல்லாம் என்ன செய்கிறது? மறுக்க வேண்டாம். இது உங்களுக்கே தெரிவிக்கப்பட்டால் அதையும் மீறி நான் எதையும் சொல்வதற்கு. பொன்னி, என் இதயம் இந்த உலகத்தை விட விசாலமானதாக இருந்தாலும் அதை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவள் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. என்னை நம்பு. இன்னும் உனக்கு என்ன நம்பிக்கை வரவில்லையா? அப்பா, பொன்னி, இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அரசாங்க வீரர்களை தவிர வேறு யாரும் வெளியே நடமாடக்கூடாது. வேறு நடமாடினால் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கள்ளர்களோடு யாராவது தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் மாளிகை வாங்கப்படும். இது திருமலை முன்னர் உத்தரவு. தலைவா, அரண்மனையிலிருந்து புதிய சட்டம் பிறந்திருக்கிறது. என்னது? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இரவிலே யாரும் வெளியே நடமாடக்கூடாதாம். அதனால் என்ன? பகலிலே திருடுவோம். அது எப்படி முடியும் தலைவா? சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி சாகசம் புரிந்து கொள்ளையடியுங்கள். போங்க. இரவு திருட்டை அடக்கினோம், பகல் திருட்டு வளர்ந்து விட்டது. தளபதி அவர்கள் திருட்டை அடக்குவதற்காக அது உங்கள் வேலை. நான் காலம் நேரம் பார்க்கிறேன். திட்டமில்லாத செயலும் செயல் செய்ய முடியாத திட்டமும் எந்த பயனும் தருவதில்லை. போதும் விரும்பு. விரைவில் நீ கள்ளர்களை பிடித்தாக வேண்டும். அந்த வேலை எப்போது முடியும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் மன்னா, எத்தனை மாதங்களில் பிடித்து தர வேண்டும்? மாதக்கணக்கில் தவணை ஏற்படும் மாவீரர்களை கவலையில்லவே. நல்ல வீரர்கள் தவணையை நாட்கணக்கில் கூட கேட்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வீரருக்கு வாரக்கணக்கில் கொடுக்கலாம். சரி, 10 நாள் தவணை தருகிறேன். அதற்குள் திருடர்களை பிடித்தாக வேண்டும். நீ தங்கள் கட்டளை பிடி. தயவு செய்து இன்று என் வீட்டுக்கு வாருங்கள். கள்ளர்களை பிடிக்க 10 நாள் தவணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்க கூடாது. எப்படி முடியும் என்று கேட்டிருக்கலாம். அதனால் கோழை என்ற பெயர் வந்து விடாது. இல்லை, இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 10 நாள் தவணைக்குள் கள்ளர்களை பிடிக்க முடியும் என்று. ஆனால் மன்னர் என் வீரத்தை சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டு விட்டதே என்பதுதான் என் கவலை. விவேகம் இழந்து விட்டார் திருமலை மன்னர். அமைதி இழந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதே நிலைதான் எனக்கு. என்ன? 6 நாட்களுக்குள் ஆடி முடி என்று மயிலுக்கு கட்டளையிட்டார். அதற்குள் தாடி முடிக்க வேண்டுமே என்று குயிலுக்கு கவலை வராதா? எப்படியோ நல்லவர் வரும்பொழுதுதான் 4 பேருக்கு அவர்களிடம் உள்ள பரிவு வெளிப்படுகிறது. இவ்வளவு பற்றும் பாசம் என்னிடம் கொண்டுள்ள உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தவணைக்குள் காரியத்தை முடித்து
நான் தரும் பரிசை பெற்றுக் கொள்வதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. நான் ஈடுபடும் காரியம் மிகவும் ஆபத்தானது. இதில் நீங்கள் எப்படி உதவ முடியும்? ஒரு திட்டம். ஏற்கனவே பிடிபட்ட சிறிமலை கல்லர்களின் முதுகிலே தேல் பற்றி குத்தப்பட்டிருக்கிறது. அதைப் போலவே நீங்களும் அந்த அடையாளத்தை போட்டுக்கொண்டு அவர்களைப் போலவே நடித்து நாம் இருவரும் அவர்கள் மனக்கு செல்வோம். ஆதிமூலா பரமாத்மாவே. ஐயோ, என்ன சுத்தம்! சுவாமிகள் திருப்பரங்குன்றமோ? இல்லை இல்லை, பழனியா இருக்கும். பழனின்னா மொட்டையாக்கிட்டு வந்திருப்பாங்க. சும்மா சாமியை போய் சென்டல் பண்ணாத. என்னமா பாவம் பொழைக்கிறதுக்கு தாரியா கடியா வச்சுக்கிட்டு நீ கத்திக்க. அன்னபூரணி தர்மாத்மாவே, எம்மா புண்ணியவதி மகராசியா இருக்கணும். நெருழி காலம் வாழணும். நெருழி வாழணும்னு சொல்றேனே தவிர உன் வாழ்க்கை பாலைவனமாகி வருது தாயே. என்ன தாயே, வெள்ளையம்மா என்கிற பிசாசு உன் புருஷன் வீரனை பிடிச்சிருக்கு. அது இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை தாயே. பிச்சை வாங்கிட்டு பேசாம போக மாட்டேன். தாயே, நீ ரொம்ப பொறுமைசாலின்னு தெரியுது. ஆனா புருஷன் மேல இருக்கிற பாசம் இதை கேட்டதும் கோபப்பட சொல்லுது. என்ன உள்ளது? போயிட்டு பேசாம. எனக்கு அம்மா இந்த வம்பு. கண்ணகி பொறுமைதான் அவ கஷ்டத்துக்கு காரணம். அவன் வரந்தாய் அந்த கோடி நமஸ்காரம். ஆண்டவா ஆதிமூலா பாண்டவா. ஏனுங்க, வைகையில தண்ணி கொஞ்சமா போகுது. அதனாலதான் வை கை வை குடம்னா சொன்னா இல்ல வை அண்டானா வை கறி. புண்ணிய தீர்த்தம் பாரு, ஒரு கை அள்ளி குடிச்சுக்கிட்டு போகணும். வாங்க வாங்க. கோபுரத்தை? ஆமாங்க, கோபுரத்தை கொத்தனாருங்க செஞ்சாங்க. அத தூக்கி நிறுத்தினவங்க யாரு? அதுதானே தெரியல. சரி, வீரனை கேட்டுக்குவோம். அப்படிவா உட்கார்ந்து பேசுவோம். திடீரென்று மனதிற்கு ஒரு சந்தோஷம் தோன்றுகிறது. அந்த நேரங்களில் இந்த உலகமே மறந்து போகிறது. வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருக்கக்கூடாதா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது எனக்கு மட்டும்தானா, இல்லை எல்லா பெண்களுக்குமே இப்படித்தானா? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. எதையோ நினைக்கிறேன், எதையோ சொல்கிறேன். நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழியிலே. ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே. நாடகமெல்லாம் கண்டேன் உங்கள் நாடும் விழியிலே. கண்ணா கண்ணா வாழ்வினே, கண்ணா வாழ்வினே உங்களத்தான் நேரினே. கண்ணா வாழ்வினே உங்களத்தான் நேரினே. தேடிதான் கண்டேன் இன்று கண்ணா வாழ்வினே.
அண்ணம் நடை பயில அசைந்து வரும் பூங்கொடியே உன் அழகை பார்த்திருக்கும் கண்ணே உன் அழகை பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே அலைப்பாயும் தென்றலானே இலை மேனி கொஞ்சாதே அலைப்பாயும் தென்றலானே இலை மேனி கொஞ்சாதே கலை மாறி கண்டதாலே நிலை மாறி கெஞ்சுதே கலை மாறி கண்டதாலே நிலை மாறி கெஞ்சுதே மலர்காதலம்பினாலே வரும் வார்த்தை கொஞ்சமா மலர்காதலம்பினாலே வரும் வார்த்தை கொஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா மலர் போன்ற உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா நீருடலோடு இடாமோ இன்னும் காண்போம் வாடிலே நீருடலோடு இடாமோ இன்னும் காண்போம் வாடிலே காண்போம் வாடிலே நேரத்தால் நேரவே காண்போம் வாடிலே நேரத்தால் நேரவே நீருடலோடு இடாமோ இன்னும் காண்போம் வாடிலே அப்படியே அமைந்து விட்டது. எப்பொழுது காட்டுக்கு புறப்பட போகிறோம்? மாலையில் தயாராகுங்கள். சரி, மறந்து விடாதீர்கள். மறப்பேனா? இது என் கடமை அல்லவா? திருடர்களை பிடிப்பதை பற்றி சொல்லவில்லை. நாளை மறுநாள் பௌர்ணமி, அதை பற்றி சொன்னேன். அதுவும் என் இதயத்தில் பாதி இடம் விட்டு இரவு வீரனை எப்படி ஒழித்து விட வேண்டும்? சுள்ளிமலையில் பலரை கைது செய்து விட்டானாம். நம்மையும் பிடிக்க முயற்சி நடத்துகிறான். ஆமாம் தலைவா, விடக்கூடாது அவனை. இன்றோடு அவனுக்கு முடிவு காலம். தயாராக இருங்கள். யாரது? சுருளிமலை தலைவரிடமிருந்து வந்திருக்கிறார்கள். வணக்கம். என்ன விசேஷம்? எங்களுக்கு ஆடலும் பாடம் தெரியுங்க. உங்க முன்னால ஆடி சன்மானம் வேற வந்திருக்கோங்க. ஓஹோ, அப்படியா? ஆடுங்க, பார்க்கலாம். ஆடுங்களா? ஆடுமா? எட்டு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க. எட்டி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க. ஐயா எண்ணி பாருங்க. ஐயா எண்ணி பாருங்க. நாட்டியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி துப்பா. நாட்டியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி துப்பா. முட்டையடிச்சா உன்னையே விடுவான் நான் நினைச்சு பாருங்க. முட்டையடிச்சா உன்னையே விடுவான் நான் நினைச்சு பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. சேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு தம்பி எண்ணணும். சிறையில் தம்பி எண்ணணும். சேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு தம்பி எண்ணணும்.
கொள்ளை கண்ணம் போட்டு பிழைப்பதும் கொள்ளை காலமெல்லாம் பயப்பறி கொள்ளை கண்ணம் போட்டு பிழைப்பதும் கொள்ளை கனவில் போக வேண்டாம் ஐயா நல்லா கேளுங்க கனவில் போக வேண்டாம் ஐயா நல்லா கேளுங்க ஐயா நல்லா கேளுங்க ஐயா நல்லா கேளுங்க ஊரையடித்து பிழைக்கவும் வேண்டாம் ஊரையடித்து பிழைக்கவும் வேண்டாம் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஊரையடித்து பிழைக்கவும் வேண்டாம் யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஏறி பிடிச்சி மானம் தெரிந்தால் வாழ வேணுங்க ஏறி பிடிச்சி மானம் தெரிந்தால் வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க நாமே வாழ வேணுங்க ஏற்று பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க